ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. கர்மா ரசிகர்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நேத்தியோட பார்ட் 1 முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறத விட நிறுத்தப்பட்டது அப்போது. ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கர்மா பார்ட் 2 will commence very soon, both the Agraharam and the city portion. In the meantime, எனக்கு என்ன தோணித்துன்னா, டெய்லி எல்லோரும் முதல்ல 5:30 மணி அப்புறம் 7 மணி அது ஒரு பழக்கம் ஆயிடுது. 7 o'clock வந்து கர்மா பார்க்கணும் அப்படிங்கிறது. அதனால் இந்த இடைப்பட்ட காலத்தையும் கூட நம்ம வந்து 7 மணிக்கு உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு. சரி, அதை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறது? தென் ஐ தாட், why not share my experiences in the making of கர்மா எப்படி உருவாச்சு. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு கேரக்டரை பற்றியும் ஒரு சின்ன என்ன சொல்கிறது, ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஐ எம் pretty sure that this session will also be very interesting. அதாவது நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் தான். அந்த ஃபியூ டேஸுக்கு வந்து டெய்லி 7 o'clock நீங்கள் வந்து மறுபடியும் இதோட தொடர்ச்சியாகவே அது ஃபீல் பண்ணுற ஒரு இதை ஏற்படுத்துறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். ஸோ எல்லாருக்குமே தெரியும், 2006 இது வந்து முதல்ல டெலிகாஸ்ட் ஆச்சு. அதோட செலெக்ஷன் ப்ராசஸ், அதாவது ஆர்டிஸ்ட், இப்போ நிறைய பேர் சொன்னால், உங்களுக்கே தெரியும், கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பேன். அதாவது ஒவ்வொரு கேரக்டருமே ரொம்ப தத்ரூபமாக இருந்தது, அப்படியே நம்ம வீட்டில் நடமாடுற மாதிரியே இருந்தது அப்படின்லாம். ஸோ இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து அஃப்கோர்ஸ் எந்தெந்த கேரக்டருக்கு எப்படி இதில் வந்து ஐ ஷுட் மேக் எ ஸ்பெஷல் மென்ஷன் அபவுட் தி மேக்கப் மேன். அவர் பேர் வந்து கலைமாமணி சுந்தரமூர்த்தி. அவர் வந்து கவிதாலயாவை ஆஸ்தான மேக்கப் மேன். அது ரஜினிகாந்த்லேருந்து கமலஹாசன்லேருந்து எல்லாருக்குமே அவர் மேக்கப் போட்டிருக்கார். அண்ட் கே பாலச்சந்தரோட படங்கள் எல்லாத்துக்குமே அவர் தான் மேக்கப் மேன். ஸோ அவர் தான் வந்து இந்த ஆர்டிஸ்டுக்கெல்லாம் மேக்கப் போட்டது. ஏன் இதை நான் பர்டிகுலராக சொல்கிறேன்னா, அந்த விக்கு, அந்த சிகை அலங்காரம்னு சொல்லுவா இல்லையா, அதெல்லாத்தையுமே வந்து அவர் மெட்டிகுலஸாக பார்த்து பண்ணினார். அது தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை இட் லுக் ஸோ வெரி ஆத்தென்டிக். ஏன்னா நீங்களே சொன்னது தெரியுமா, அது அப்படி தத்ரூபமாக இருக்குன்னா அதுக்கு வந்து ஐ ஹாவ் டு தேங்க் மிஸ்டர் சுந்தரமூர்த்தி. நான் டெக்னீஷியன்ஸை பற்றி முதல்ல சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, பொதுவாக வந்து எல்லாருமே ஆர்டிஸ்ட்டை பற்றி சொல்லுவாள், டெக்னீஷியன்ஸ் வந்து அப்புறம் வரும் இல்லை விட்டு போயிடும். பட் ஏன்னா ஆர்டிஸ்ட்டு தான் எல்லோரும் பார்க்குறா, ஸோ இமீடியட் அட்டென்ஷன் அவளுக்குங்கிறதுனால. பட் எனக்கு என்ன தோன்றதுன்னா, இதுக்கு பிஹைண்ட் த சீன்ஸ்னு சொல்லுவா தெரியுமா, அது வந்து தட் இஸ் மச் மோர் இம்பார்ட்டண்ட் ஆர் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். அதனால தான் முதல்ல வந்து இவர் மேக்கப் மேனை பற்றி சொன்னேன். அடுத்ததாக த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டெக்னீஷியன், சினிமாட்டோகிராஃபர் ரகுநாத் ரெட்டி. அவரும் வந்து கேபி சார்கிட்ட, இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர், கேபி சார்கிட்ட வந்து ஆஸ்தான கேமராமேன்னு சொல்லலாம். ரைட் ஃப்ரம் அச்சமில்லைன்னு ஒரு படம், அந்த படத்துலேருந்து கடைசி வந்து கல்கி வரைக்கும் அவர் தான் கேமராமேனாக இருந்தார். ஸோ எனக்கு வந்து அவருக்கும் நான் வந்து ஐ எம் தேங்க்ஃபுல் டு ஹிம் பிகாஸ் ஹி வாலண்டியர். அவ்வளோ பெரிய கேமராமேன் எனக்காக ஒர்க் பண்ணுவார். ஆஃப்கோர்ஸ் 2ஆம் சாணக்கியன்லேயும் எனக்காக பண்ணினார். ஸோ இதுலேயும் வந்து அவர் ஏன்னா ஃப்ரேம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு ஃப்ரேமும் அவ்வளோ அழகாக, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது வந்து க்ளோஸ்அப்பாக இருக்கட்டும், இல்லை ஒரு ட்ராலி ஷாட்டாக தான் கேமரா அப்படியே மூவ் பண்ணிட்டே போவேன், ட்ராலி ஷாட்டாக எந்த மாதிரி ஷாட். அண்ட் இன்னொரு அவரோட பியூட்டி என்னென்னா, நான் எந்த ஷாட் சொன்னாலும் இது முடியாது சார், இது இந்த மாதிரி சொல்லவே மாட்டார். சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், எந்த மாதிரி ஷாட் வேணும்னு சொல்லுங்கள் சார், அதை நான் பண்ணுறேன் சார் அப்படிங்கிறது தான் அவர் எப்போவுமே சொல்லிட்டு இருப்பார். ஸோ தட் இஸ் அனதர் ஹைலைட் ஆஃப் திஸ் சீரியல். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் மேக்கப் மேன், அப்புறம் ஏன் ப்ரொடக்ஷன்னு சொல்கிறேன்னா, இது வந்து முழுக்க அக்ரஹாரத்தில் எடுத்தது. ஸோ அக்ரஹாரத்தோட அந்த சூழலில், அந்த லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி இவா வந்து தே ஹேவ் டு அடாப்ட் தெம்செல்வ்ஸ். அடாப்ட் தெம்செல்வ்ஸ்னால்
என்ன சொல்கிறது, ஐ திங்க் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். அதாவது அங்கே இருந்த பீரியடில் வந்து நோபடி, ஈவன் தி லைட்மென் சொல்கிறேன், நோபடி யூஸ் டு ஸ்மோக் ஆர் ட்ரிங்க் ஆர் எனிதிங் ஆஃப் தட் கைண்ட். அந்த தூய்மையை, அந்த புனிதத்தை எல்லாருமே கடைபிடிச்சோம். தட் குட் பி ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை இது வந்து இந்த அளவுக்கு எடுபட்டிருக்கு அப்படிங்கிறது. தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸாக இருக்கலாம். அண்ட் அதான் செட்டை பொறுத்த வரைக்கும் எஸ், அப்போ வந்து சம்பந்தம் அப்படின்னு இருந்தார். நான் வந்து இப்போ சொல்லும்போது ஒவ்வொருத்தரோட ஃபோட்டோவும் வரும்போது நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா ஐ திங்க் தே டிசர்வ் டியூ ரெஸ்பெக்ட் அண்ட் அப்ரிசியேஷன் அண்ட் அக்னாலேஜ்மெண்ட். சம்பந்தம் அன்ஃபார்ச்சுனேட்லி இஸ் நோ மோர். அவர் வந்து அகெயின் என்னோட டீமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே கவிதாலயாலேருந்து கேபி சார்ட்டேருந்து இருந்தவா தான். ஸோ சம்பந்தம் வாஸ் தி ஆர்ட் டைரக்டர், பாலன் வாஸ் தி காஸ்டியூமர். ஸோ சம்பந்தம் ஆர்ட் டைரக்டர், அவரோட அசிஸ்டண்ட் வந்து மனோகர்னு இருந்தார், கருப்பையான்னு இருந்தார். இவெல்லாம் என்னென்னா இப்போ அந்த சீனில் பார்த்தீங்கன்னா அந்த வெங்கலம் பித்தளை அந்த காலத்து விஷயங்கள்லாம் தே சோஸ்ட் இட். அதாவது அக்ரஹாரத்தில் இருந்தவா எல்லாரோட வீட்லேயும் போய் அவளெல்லாம் ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு யார் யார் வீட்டில் என்ன இருக்குன்னு இவா தேடி கண்டுபிடிச்சு, சார் இந்த சீனுக்கு இதை வச்சுக்கலாம் சார், இந்த அதை வச்சுக்கலாம் சார், அந்த மாதிரி பார்த்து 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 மெனக்கட்டாங்க. ஸோ மை தேங்க்ஸ் டு தெம் ஆல்சோ. நவ் கம்மிங் டு ஆர்டிஸ்ட் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் எனக்கு இமீடியட்டாக ஞாபகம் வருது. என்னென்னா இந்த சேஷு வந்து அவ்வளவு தூரம் எல்லாராலையும் பாராட்டப்பட்ட சேஷு, அவர் பேர் வந்து சாய்ராம். ஹீ இஸ் பேசிக்கலி எ சிங்கர், வெரி குட் சிங்கர். அவரோட ஓன் மியூசிக் ஆர்கெஸ்ட்ரா ட்ரூப்பும் வச்சுட்டுருக்கார். ஆக்சுவலாக இந்த ப்ரப்போசல் வந்து இது ஆர்டிஸ்ட் இது பண்ணும்பொழுது இந்த கேரக்டருக்கு சாய்ராம் சரியாக இருப்பார்னு எனக்கு தோணித்து. அட் தட் பாயிண்ட் இன் டைம் என்ன ஆச்சுன்னா, இவர் வந்து சாய்ராம் வாஸ் நாட் ஸோ வெரி பர்டிகுலர் இன் ஆக்டிங் இன் சீரியல்ஸ். அவர் வந்து ஆக்சுவலாக சீரியல்லேருந்து நான் வந்து ஒதுங்கி இருக்கலாங்கிற சம்வாட் அந்த மாதிரி ஒரு நினப்பில் இருந்தேன். ஸோ கேபி சாரோட சன் கைலாசம், sir actually is instrumental not only in the making of this serial, but he is instrumental in bringing about a sea change in the way television was looked at. In fact, மின்பிம்பங்கள், அதான் that is the initial production house. மின்பிம்பங்கள் வந்து பல புதுமைகளை தமிழ் டெலிவிஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு கேட்டால் இவர் தான், கைலாசம் சார் தான். அஃப்கோர்ஸ் இஸ் அன் இன்ட்ரோவர்ட் இன் த சென்ஸ் அவர் தன்னை எங்கேயுமே ப்ரொஜெக்ட் பண்ணின்றதே கிடையாது, பண்ணிக்கவும் மாட்டார். ஃபோட்டோ எடுக்கிறது கூட ஃபோட்டோவில் வந்து நிற்க மாட்டார். இன்ஃபேக்ட் நான் வந்து ஒரு ரேர் ஃபோட்டோ இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதுக்கு மேலே ஃபோட்டோ கிடையாது, எங்கிட்டன்னு இல்லை, யார்ட்டுமே கிடையாது. ஏன்னா பப்ளிசிட்டியை விரும்பாதவர். அவருக்கு வந்து ஒர்க் தான் அவருக்கு எப்போவுமே. அண்ட் இஸ் அன் எக்ஸ்ட்ராடனரி டெக்னீஷியன். அவரோட வந்து நிறைய பேருக்கு தெரியாது, அவரோட வந்து இஸ் அ குட் ஃபில்ம் மேக்கர் ஆல்சோ. வாஸ்து மரபு அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணதுக்கு நேஷ்னல் அவார்டு கிடச்சிருக்கு அவருக்கு. ஆனால் வெளியில் அவர் சொல்லிக்கிறது இல்லை. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அவர் வந்து சாய்ராம்கிட்ட கூப்பிட்டு இந்த சீரியல் நீங்கள் நடிக்கணும்னு ஒன்றா, சாய்ராம் இல்லை சார், சாரி சார், நான் சீரியலெல்லாம் நடிக்கிறதுக்கு எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் போயிடுது சார் அப்படின்னார். ஸோ அப்போ என்னாச்சுன்னா, கைலாசம் சார் வந்து சாய்ராம்கிட்ட சொல்லியிருக்காரு. அஃப்கோர்ஸ் இது வந்து எனக்கு மச் லேட்டர் கேம் டு நோ. என்ன சொல்லிருக்கா, இல்லைப்பா இந்த ப்ராஜெக்டை நீ மிஸ் பண்ணாத, ஏன்னா யூ ஆர் நாட் ஒர்க் வித் பாம்பே சாணக்கியா, யூ ஒர்க் வித் ஹிம். ஒன்லி வென் யூ ஒர்க் வித் ஹிம் யூ வில் நோ ஹிஸ் ஒர்த் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ ஒரு அரை மனசோட இவர் வந்து சாய்ராம் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு, அண்ட் ஐ ஸ்டில் ரிமெம்பர் தி ஃபஸ்ட் டே ஆஃப் ஹிஸ் ஷூட். அதோட சின்ன கிளிப் போடுறேன், வெரி ஃபஸ்ட் ஷாட் நான் எது எடுத்தேன் அப்படிங்கிறத அந்த கிளிப்பை போடுறேன். போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. இந்த அக்ரஹாரத்துடைய மானம், மரியாதை, கௌரவம் அசிங்கப்படுத்திட்டான், அவமானப்படுத்திட்டான், அலுவலப்படுத்திட்டான். இனிமே இந்த கிராமத்தை நம்மளவா யாரும் வெளில தலை காட்ட முடியாது. ஆத்தங்கார குளத்தங்கார எங்க பார்த்தாலும் காரி துப்புவான். இப்படி பண்ணிட்டானே, நாக்க பிடிங்கிற மாதிரி கேட்க போறான். தீபாரதனை காட்டும் போது இப்படி சத்தம் போட்டுட்டே வந்தா என்ன அர்த்தம்? என்ன நடந்தது? என்னத்த சொல்றது,
எல்லாம் முடிஞ்சு போச்சு. நல்ல வேளை மாமா, ருக்குக்கும் வெங்கட்டுக்கும் கல்யாணம் ஆகலை. நாம் அந்த குடும்பத்தோட எந்த சம்பந்தத்தையும் ஏற்படுத்திக்கல. சேஷு, என்ன விஷயம்? எப்படி மாமா சொல்கிறது? ஸ்ரீமான் சோமசேகர கணபாடிகள் ஆற்றுல அந்த வார்த்தைகளை உச்சரிக்கலாமோ? மன்னிக்கணும் உங்கள் பேரை சொன்னதுக்கு. ஏன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் நான் வந்து கைட் பண்ணேன் அவரை. சார் இந்த மாதிரி நடக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு. யூ நாட் பிலீவ், ஓவர் a period of time he started enjoying that role. He got into that character. அண்ட் எங்கிட்ட அப்புறம் சொன்னார், இந்த மாதிரி சார் நான் ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணியிருப்பேன் சார், ஏன்னா ஐ லேர்ன்ட் அ லாட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் திஸ் அப்படின்னார். ஸோ அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இதே மாதிரி பூவிலங்கு மோகன், அதாவது இதில் வந்து சோமசேகர கணபாடிகளாகவே வாழ்ந்த பூவிலங்கு மோகன், அவர் வந்து பலதரப்பட்ட கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கார். அதாவது மர்மதேசத்தில் பண்ணியிருக்கார். இன்னும் எத்தனையோ இதில் பூவிலங்கு அப்படிங்கிற படத்தில் வந்து அவர் நடித்ததுனால தான் அவர் பூவிலங்கு மோகன். அது வந்து அமீர்ஜான் சாருங்கிறவர் டைரக்ட் பண்ண படம். அதில் இவர் நடிச்சிருக்கார். அதுலேருந்து தான் அதுக்கு முன்னாடி கோமல் ட்ரூப்பில் இருந்திருக்கார். கோமல் சுவாமிநாதன் ட்ரூப்பில் தண்ணீர் நாடகத்தில் நடிச்சிருக்கார். ஸோ ஹீ இஸ் அ வெர்சடைல் ஆக்டர். ஆனால் இந்த மாதிரி ஒரு கணபாடிகளாக ஒரு அக்ரஹாரத்தில் ஒரு குடுமியெல்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி கேரக்டர் அவர் பண்ணினது கிடையாது. ஸோ தட் வாஸ் அ சேலஞ்ச் ஃபார் ஹிம். இன்ஃபேக்ட் அவரும் சாய்ராமும் வந்து தனியாக பேசி பார்க்கலாம். அதாவது என்ன சார் இவர் போட்டு நம்ம உயிரை வாங்குற சான்ஸ்கிரிட்டாக எழுதுறாரு, அதை படித்து உச்சரிச்சு. ஏன்னா இதை எடுத்தது வந்து லைவ் சவுண்டுனா எப்படின்னா அங்கேயே மனப்பாடம் பண்ணி அங்கேயே சொல்லணும். அதாவது சவுண்டு டைரெக்டாக எடுத்துடுவோம். ஸோ இவருக்கு என்னென்னா, இப்போ அத்யைவா மரணமஸ்து யுகாந்தரேவா நியாயாத் பதாத் பிரவிச்சலந்தி பதம் ந தீராக. அத்யைவா மரணமஸ்து யுகாந்தரேவா நியாயாத் பதாத் பிரவிச்சலந்தி பதம் ந தீராக. சுலபா புருஷா ராஜன் சததம் பிரியவாதின அப்ரியஸ்ய பத்தியஸ்டமே பக்தா சோதாஸ்ய துர்லபக. எனக்கும் கொஞ்சம் சம்ஸ்கிருதம் தெரியும். அப்படிங்கிற சான்ஸ்கிரிட் சென்டென்ஸ் எல்லாம் வரும், நீங்கள் கூட பார்த்துருப்பேன். ஸோ இதெல்லாம் அவர் மனப்பாடம் பண்ணி ஆகணும். ஸோ அவருக்கு என்னென்னா திஸ் வாஸ் a challenging thing, though of course he enjoyed that. ஸோ எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, ஸோ மற்ற கேரக்டர்ஸ் அவர் இது வரைக்கும் பண்ணின்றதை விட இது வந்து ரொம்பவே அவருக்கு வந்து ஒரு மாறுபட்ட கேரக்டராக அண்டு மனசில் பதியக்கூடிய ஒரு கேரக்டராக இருந்தது. அவரே என்கிட்ட பல முறை சொல்லியிருக்கார், சார் நான் எத்தனையோ கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன் சார், பட் இதில் வந்து எனக்கு ஒரு தனி திருப்தி கிடச்சிது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அவரோட செலெக்ஷன் அண்ட் வாட் ஷுட் ஐ சே, தெய்வாதீனமாக அந்த கேரக்டரும் நல்லா அமைஞ்சு போச்சு. அண்ட் அந்த ஆகிருதின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு கணபாடிகளை பார்க்குற ஒரு ஃபீலிங்கை அவர் கொண்டு வந்தார். அதுக்கு காரணம் அவரோட நடிப்பு தான். போன சுரத்தே இல்லாம வர பலமணி அப்பா காலங்கத்தால ஊஞ்சல் பக்கமே வரமாட்டார். இப்போ உட்கார்ந்துருக்க தோரணையை பார்த்தா ஆக்ரோஷமா இருக்கு. ஒண்ணு பண்ணு, இந்த காப்பியை கொண்டு போய் கொடு. பிரச்சனை ஏதாவது இருந்தா தெரிஞ்சு போயிடும். அப்பா காப்பி. ஆத்துக்கு வந்துக்கிற பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கிறதுன்னு எல்லாருக்கும் சொல்லி தரட்டுமா? எல்லாரும் இப்படி வாங்க. எல்லாரும் இஷ்டப்பட்டுதான் ருக்குவை தாத்து மாட்டு பொண்ணாக்கின்னு இருக்கோம். மொத்த பேரை சேர்ந்து அவளை தூஷிச்சா என்ன அர்த்தம்? எப்படி துக்குரி விளங்காதவோ சொல்றதுக்கு நாக்கு கூசல? அட, ஒரு மாட்டுக்கு கொடுக்கிற கௌரவத்தை ஆத்து மாட்டு பொண்ணு கொடுக்க வேண்டாமா?
ஒரு அப்பாவி பொண்ணு அழ வச்சா குடும்பமே விளங்காம போயிடும். ரெண்டு பேரும் அவளோட மூத்த வாங்குறதுக்காக கொஞ்சம் குரலை வசதி பாக்குறல. போங்க, அவங்க அழுதுன்னு இருக்கா, போய் சமாதானப்படுத்துங்க. போங்க. காஃபி எடுத்துன்னு போ. வேண்டாம் அப்பா. வேண்டாம், எடுத்துட்டு போ. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்ஸ் இன்ஃபேக்ட் எனக்கு என்ன தோணித்துன்னா, நான் வந்து அந்த கேரக்டர்ஸை பற்றி சொல்லி ஒரு சின்ன கிளிப்பும் போடுறேன், நீங்கள் பார்க்கலாம். அதாவது மேக்கப் போட்ட போது எப்படி அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ தீஸ் திங்ஸ் என்னென்னா வெளிப்படையாக சொல்லணும்னா டு கீப் யூ எங்கேஜ் அண்ட் ஆல்சோ கிவிங் சம் இன்ட்ரெஸ்டிங் அனெக்டோட்ஸ் அபவுட் ஹவு த சீரியல் வாஸ் மேட். இது வந்து அடுத்த சில நாட்களும் தொடரும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து சேஷுவை பற்றி சொன்னேன், அப்புறம் கனபாடிகளை பற்றி சொன்னேன். இன்னும் மற்ற கேரக்டர்ஸ் அடுத்தடுத்து ஏன்னா நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் வந்து சொல்லிட்டு வரேன். அண்ட் அஃப்கோர்ஸ் முக்கியமான விஷயம், அதாவது மை சின்சியர் தேங்க்ஸ் டு த வெட்ரன் ஆக்டர் காத்தாடி ராமமூர்த்தி சார். ஏன்னா நான் நேற்று காத்தால பேசினேன் அவர்கிட்ட. சார் எனக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சார், ஏன்னா கர்மா தொடர்ந்து பார்த்துட்டு வரேன். எனக்கு அப்பப்போ வந்து பர்சனல் மெசேஜும் அனுப்புவார், எப்படி இருந்தது என்ன ஏதுன்னெலாம். ஸோ அவர்கிட்ட நான் சொன்னேன், சார் இதில் வந்து இந்த ப்ரெசண்ட் இதில் வந்து உங்களுக்கும் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணலான் இருக்கேன் சார். ஐயோ தாராளமாக பண்ணுறேன்ப்பா, அதில் என்ன கேட்கறதுக்கு என்ன இருக்குது? இல்லை சார் இருந்தாலும் நான் நோ ப்ராப்ளம், நீ எப்போ வரணும்னு சொல்லு, நான் வந்து உனக்கு பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னார். ஸோ அதுக்காக என்னுடைய மனமார்ந்த நன்றி அவருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் தேர் ஆர் சம் மோர் கேரக்டர்ஸ் who are going to be added to this list. ஏற்கனவே நீங்கள் பார்த்து ஜே பாலசுப்ரமணியம், ஆடிட்டர் ஜே பாலசுப்ரமணியம், அவர் தான் சிவராமன்கிற கேரக்டர் பண்ணுறார். அதே மாதிரி கவிதா சுரேஷ், அனதர் எக்ஸலண்ட் ஆர்டிஸ்ட். அவங்க இன்னும் அவங்களோட இது ஃபுல் டைமென்ஷன் வரல, இட் வில் கம். அதான் கௌரியாக நடிக்கிறார். இதை தவிர இன்னொன்று நான் என்ன நினச்சிட்டு ஐ திங்க் இட் ஷுட் பி ஃபீஸிபிள். ஐ எம் பிளானிங் டு கோ டு தி அக்ரஹாரம். அந்த அக்ரஹாரத்தில் போய் ஒரு சில காட்சிகள் அங்கேயே ஷூட் பண்ணலான்னு இருக்கேன். ஐ எம் ஷுர் ஆல் ஆஃப் யூ வில் பி ஹாப்பி அபவுட் திஸ் ரிவிலேஷன். அது வந்து அதுக்கு பிளானிங் நடந்துட்டுருக்கு. ஏன்னா வெறும் பிக்சர் ஸ்டோரியும் வரும், பிக்சர் ஸ்டோரி சிட்டியில் நடக்கிறது அண்ட் ரியலாகவே அக்ரஹாரத்தில் போய் ஷூட் பண்ணலாங்கிற ஐடியாலையும் இருக்கேன். அதுக்கு வந்து மிஸ்டர் ஜே பாலசுப்ரமணியம் அவர்கிட்ட தான் பேசியிருக்கேன். பிகாஸ் he has provisionally agreed, I would say, I will take the liberty of saying that நம்ம அக்ரஹாரத்தில் போய் நம்ம பண்ணலாம்ப்பா, நிச்சயமாக பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்கார். அது வந்து கைகூடுன்னு நினைக்கிறேன். ஐ மீன் ராமரோட அனுகிரகத்தினால அது கைகூடுன்னு நினைக்கிறேன். ஸோ ரியல் அக்ரஹாரத்தை மறுபடியும் பார்க்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கெல்லாம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து கனபாடிகளை பற்றியும் சேஷுவை பற்றியும் நான் சொன்னேன், டெக்னீஷியன்ஸை பற்றியும் சொன்னேன். நாளைக்கு வந்து ஐ வில் டேக் அப் அதர் கேரக்டர்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் உடனே நமக்கு ஞாபகம் வருது, எஸ், ருக்கு. அதாவது கேம் சேஞ்சர்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி ருக்குவுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து அவளே எகெயின் அட்மிட் பண்ணது தான் ஒரு பாத் பிரேக்கிங் ரோல் ஃபார் ஹர். ஸோ மோர் அபவுட் ருக்கு டுமாரோ. தொடர்ந்து பாருங்கள் கர்மாவை. பார்க்கறதோடு மட்டும் இல்லாமல் எல்லாரோடையும் இதை ஷேர் பண்ணுங்கள். எல்லாமே ஸ்ரீராமரோட அனுகிரகத்தினால நல்லபடியாக நடக்கும்னு நம்புகிறேன். உங்களோட பேர் ஆதரவுக்கு மறுபடியும் என்னுடைய நன்றி. வணக்கம்.